இதில் வந்து சார் குழந்தைங்க இறந்தாங்க இதெல்லாம் சொன்னாலும் இதில் விஜயினுடைய பங்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பங்கு இருந்தாலும் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுக்கு முன்கூட்டியே கணிக்க வேண்டியது உளவுத்துறையோட பொறுப்பு இல்லையா? கண்டிப்பாக அது உளவுத்துறை ஃபெயிலியர். அதில் வந்து நம்ம விஜயோட பங்கை சொல்கிற அதே நேரத்தில் அங்கே உளவுத்துறை அந்த ஃபெயிலியரு. அந்த கூட்டத்தை வந்து அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கூட்டம் அலையாக வரும்பொழுது நீங்கள் வந்து அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து மணிக்கணக்கில் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னும்போது அந்த கூட்டம் வந்து அன்கன்ட்ரோலபிள். அது ஏதாவது ஒரு ஸ்டாம்பீடுக்கு போகுன்றதை ஆன்டிசிபேட் பண்ணாதது உளவுத்துறையுடைய மிகப்பெரிய தவறு. அது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸில் தாவேக்கா கொடி கட்டி வந்துச்சு சார். அது முன்னாடியே இருக்குது சார். விஜய் வந்து நாமக்கல்லில் வரும்போதே அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு சார். அது வந்து தாவேக்கா தொண்டர்களோட ஆம்புலன்ஸ் சார். அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட்டின்னு போகிறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் சார். அதில் தாவேக்கா கொடியை வந்து அவன் கட்டிக்கிட்டே வந்தான். அது விஜய்க்கு தெரியல. விஜய் கேட்குறாரு, என்னப்பா நம்ம கொடி இருக்கு? அது விஜய்க்கு தெரியல. அது தாவேக்காவோடைய ஆம்புலன்ஸ். அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் அந்த கூட்டம் வந்து நெருக்கிடிச்சு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, ஆம்புலன்ஸ் அங்கே வர்றதே வந்து ஒரு டிஸ்டர்ப்டு காலில் தான் வருது. ரைட்டா? யாரோ ஒருத்தர் வந்து விழுந்து சாவர நிலைமைக்கு போனதுனால தான் வருது. ஒரு அம்மா சொல்லுது இல்லைங்களா, நான் அப்படியே விழுந்துட்டேன், என் மேலே இவ்வளோ பேர் விழுந்திருக்காங்க, என்னால் காலை கூட நவுத்த முடியல சார். சோறு இல்லை, தண்ணி இல்லை, யூரின் போகிறதுக்கு வழி இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை. எந்த கூட்டமாக இருந்தாலும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குல்ல. நீ வரான்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் கயிறு கட்டி நிற்க வச்சது யூதர்களை வந்து அந்த பட்டினி சிறைக்குள்ள அடைச்ச ஹிட்லர் மாதிரி நிற்க வச்சது யார் தப்பு சார்? இதே இடத்துல அதே க்ரௌடு 15,000 க்ரௌடோட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிருக்காரு. அதே இடம் பேசிட்டு போயிருக்காரு. அப்போது அவங்க வந்து க்ரௌடுன்னா என்ன, அது எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதிமுகன்றது ஒரு ஆர்கனைஸ்டு கட்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் இதில் கம்பேர் பண்ண முடியுமா சார்? எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக போகிறாரு, இவர் ஒரு மாவட்ட ரீதியாக போய் சந்திக்கிறார். அதே க்ரௌடு தானே தம்பி. 22,000 15,000 ரைட், ஒரு 7,000 அதிகம் ரைட். 7,000 வந்து அதிகம் ரைட். நீ ஒரு 4,000 கூப்பிட்டு வர உள்ள, நீ அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. நீ ஒரு 4,000 5,000 பேரை கூப்பிட்டு வரல, ஊர்வலமாக வரேன் எனக்கு பாரியா மாச அப்படின்னு நீ காட்டுறதுக்காக அந்த டிராமா சீனுக்காக கூப்பிட்டு வரல. அந்த க்ரௌடை நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. நீ ஏன் அவாய்ட் பண்ணல?